ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்க பார்த்துருக்க techyprazy நான் பிரசன்னா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்மார்ட் போன் ரொம்ப நாளா Xiaomi டீஸ் பண்ணிட்டு நாளைக்கு லான்ச் ஆக போற Mi 10i 5G ஸ்மார்ட் போனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்தியன் ரெட்மி அபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க அந்த ரெட்மி 10i இந்த ஐ வந்து எதை மீன் பண்ணுதுன்னா ஸ்பெஷலி மேட் ஃபார் இந்தியா, அந்த இந்தியால இருக்க ஐயை தான் மீன் பண்ணுதுங்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா சைனால ஏற்கனவே லான்ச் ஆன ரெட்மி நோட் 9 ப்ரோ 5Gங்கிற மாடலை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி தான் இந்தியா கொண்டு வராங்க. என்னதான் வாயில வடை சுட்டு போனை ரீபிராண்ட் பண்ணி கொண்டாந்தாலும் நமக்கு முக்கியம் போன் நல்லா இருக்கா அப்படிங்கறத பத்தி தான். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாம இப்ப அந்த போனை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த போனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹைலைட்டா டீஸ் பண்ண ரெண்டே விஷயம் 5G ஸ்மார்ட் போன் அண்ட் 108 மெகா பிக்சல் கேமரா பத்தி தான். அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம போன் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. இந்த போனோட பேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டியூவல் டோன் பினிஷ் கொடுத்துருக்காங்க. ரெட்டிஷ் ப்ளூயிஷ் அந்த மாதிரி கலர் மிக்ஸ் ஆகி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. பேட்டர்ன் கூடவே கொரில்லா கிளாஸ் 5யும் கொடுத்துருக்காங்க பின்னாடி. அதே பேக்ல தான் இந்த போனோட ஹைலைட்டான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப அப்படியே போனோட ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா வால்யூம் கீஸும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே பவர் பட்டன்ல தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் போனோட டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் பிளஸ் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் போனோட லெஃப்ட்ல ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதே போல போனோட பாட்டம்ல ஹெட்ஃபோன் ஜாக் ரீடைன் பண்ணிருக்காங்க. டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரிட் கொடுத்துருக்காங்க. இப்போ போனோட ஃப்ரண்ட் சைட் 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எல்சிடி டிஸ்பிளேவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, எல்சிடி டிஸ்பிளே தான், AMOLED ஸ்கிரீன் கொடுக்கல. பட் டிஸ்பிளேலயே ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட சென்டர் ஹோல் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவா இருக்கு. 120 Hz டிஸ்பிளேன்னு சொல்றப்ப கேம் விளையாடுறதுக்கு, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கேம்ஸ் விளையாடுறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். இங்க AMOLED தராட்டினாலும் 120 Hz டிஸ்பிளே தந்தது பெரிய பிளஸ் இந்த போனுக்கு. அண்ட் கேம் விளையாட வெளியே டிஸ்பிளே மட்டும் போதுமா? அப்ப உள்ள ப்ராசஸர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா Snapdragon 750G அப்படிங்கிற ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில Adreno 619 ஜிபியும் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸரை நீங்க 765G கம்பேர் பண்ணீங்கன்னா அதிகப்படியா உங்களுக்கு எந்த வித்தியாசமே தெரியாது டே டு டே யூசேஜ்ல. ஸோ நமக்கு ரீசெண்டான செட்டிங்ஸ்ல ஹை கிராபிக்ஸ் கேம்ஸ்லாம் நல்லாவே விளையாட முடியும். இந்த ப்ராசஸரோட மெயின் ஹைலைட்டே 5G ப்ராசஸர் தான். எஸ், இந்த ப்ராசஸர் 5G சப்போர்ட் பண்ணும். இப்போ ஜியோ அனௌன்ஸ்மெண்ட்லாம் வச்சு பார்த்தா சீக்கிரமே 5G வரப்போகுது. ஸோ எனக்கு ஒரு 5G ஸ்மார்ட் போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த பவர்ஃபுல்லான ப்ராசஸரை பவர் பண்றதுக்கு அவங்க கொடுத்துருக்க பேட்டரி 4820 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் ஒயர்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு கம்மியாவே நீங்க போனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம போனோட மெயின் ஹைலைட்டுக்கு வருவோம். இந்த போனோட கேமராஸ். அந்த கேமரா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 108 MP கர்வ் f1.7 பிரைமரி கேமரா சென்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்டரி கேமரா 8 MP அல்ட்ரா வைட் f2.2 அப்பேச்சர் சைஸ்ல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. மீதி ரெண்டு கேமராஸ் எப்போதும் போல 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சாம்சங் S20 அந்த மாதிரி போன்ல கொடுத்த அதே சென்சார் தான் இதுல கொடுத்துருக்காங்க. அதோட அட்வான்ஸான ஜென்ரேஷன் கேமரா சென்சாரே கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பிக்சர்ஸ் குவாலிட்டிலாம் உண்மையிலேயே செம்மையா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ரெட்மி எப்படி இப்போ ஒரு 48 MP மெகா பிக்சல் ஒரு நோட் 7 ப்ரோங்கிற மொபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணி ட்ரெண்ட் செட் பண்றாங்களோ அதே மட்டும் 108 மெகா பிக்சல கொண்டாந்து மறுபடியும் ட்ரெண்ட் செட் பண்றாங்க. ஐ மீன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மற்ற கேமராஸோட பிக்சர் குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்கு. போனோட ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதோட பிக்சர்ஸ் குவாலிட்டியும் சூப்பராகவே இருக்கு. ஸோ இந்த போனோட ஸ்டார்டிங் வேரியன்ட் 6GB RAM 128GB வேரியன்ட் தான். இப்படி பவர் பேக்டு போன் எந்த விலைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா சத்தியமா தெரியாது. நாளைக்கு லான்ச் ஆகிறப்ப பிரைஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்றேன், பாத்துக்கோங்க. அண்ட் இந்த போனை அவங்க சைனால லான்ச் பண்ணும்போது அதை அப்படியே இந்தியா மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அது 18,500 தான் வருது. ஸோ அந்த விலைக்கு இவங்க வைக்காட்டினாலும் ஏற்றி வச்சா ஒரு 20 to 24K வச்சாங்கன்னா உண்மையிலேயே செம்ம பிரைசிங்கா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த போனை பத்தி என்ன தோணுது, இல்ல உங்களுக்கு இந்த போனை பத்தி என்ன கேள்விகள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ மட்டும் தான் நிறைய நண்பர்கள் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிருங்க நண்பா. பீஸ் அவுட்.